ஹலோ! ரம பூ போட்டு அனைவரும் ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, நிம்மதியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இப்போது திருமதி நோயை பார்ப்போம். அவள் புறப்படும் துறைமுகமான கல்கத்தாவை அடைந்தபோது திடீரென்று பகவான் மற்றும் அருணாச்சலரின் சக்தி வாய்ந்த ஈர்ப்பை உணர்ந்தாள். சிறிதும் யோசிக்காமல் திரும்பி வந்தாள். பகவான் ஒரு புன்முறுவலுடன் அவளை வரவேற்றார். திருமதி நோயே தனது 2வது பயணத்தின் அனுபவத்தை கூறுகிறார். என் காதல் ஆழ்ந்த பக்தியாக மலர்ந்தது. அழிக்க முடியாத அமைதியால் நிரம்பியது. முன்பு மிகவும் முக்கியமானதாக தோன்றிய விஷயங்கள் இப்போது தோன்றவில்லை. அதன் முக்கியத்துவம் எதுவும் இல்லை. நான் விஷயங்களை அவர்களின் சரியான கண்ணோட்டத்தில் பார்க்க என்னால் முடிந்தது. நேற்றைய மனவேதனைகளும் நாளைய எண்ணங்களும் முக்கியத்துவமற்றதாக இறுதியாக முழு மறதியாகவும் மாறியது. ஒரு நாள் ஒரு அழகான ரோஜாவுடன் அவளை பார்த்த ஒரு பக்தர் அவளிடம் அதை பற்றி கேட்டார். அது பகவானுக்கு என்று திருமதி நோயே பதிலளித்தார். ஆனால் மண்டபத்திற்குள் நுழைந்ததும் பகவானுக்கு நேரடியாக சமர்ப்பிக்கும் தைரியம் அவளுக்கு இல்லை. எனவே வழக்கமாக பகவானுக்கு முன்பாக வைக்கப்படும் ஒரு கால் ஸ்டூலில் ரோஜாவை வைத்தாள். பகவான் அவளை பார்த்து, அது என்ன? இது ஒரு ரோஜா பகவானே. என்னிடம் கொடுக்கிறாயா என்று கேட்டார். அவள் அதை எடுத்து அவரிடம் கொடுத்தாள். அதை பகவான் எடுத்து அவர் கண்களிலும் அவர் தலையிலும் அவர் நெஞ்சத்திலும் வைத்தார், இதயத்திலும் வைத்தார். அந்த எளிய அழகான செய்கையை பார்த்ததும் உணர்ச்சிகள் நிறைந்து அவள் இதயத்திலிருந்து ஒரு மௌன பிரார்த்தனை வெடித்தது. ஓ பகவானே, நீங்கள் எப்போதும் என் தந்தையாகவே இருப்பீர்கள். நீங்கள் எப்போதும் என் தாயாகவே இருப்பீர்கள். நீங்கள் என்றும் என் கடவுளாக இருப்பீர்கள். எப்போதும் இருப்பீர்கள். உங்கள் குழந்தையாக நான் இருக்க வேண்டும். 8 மாதங்கள் தங்கியிருந்த பிறகு அவள் கலிஃபோர்னியாவிற்கு செல்லும் நாள் வந்தது. விடுப்பு எடுக்க பகவானின் முன் நின்று கதறி அழுதாள். பகவான் அவளிடம், நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன் என்று உறுதி அளித்தார். அமெரிக்காவில் உள்ள தன் வீட்டிற்கு திரும்பி செல்லும்போது கடிதங்கள் மூலம் பகவானுடன் தொடர்பில் இருந்தாள். அவர் எழுதும் போதெல்லாம் திருமதி நோயே 4 கடிதங்களை பகவானுக்கு எழுதுவார். 1 நிரஞ்ச ஆனந்த சுவாமிக்கு, 1 பகவானின் உதவியாளர் கிருஷ்ணசுவாமிக்கு. அவர் மிகவும் அன்பாக இருந்தார். 4வது கடிதம் எனக்கு எழுதுவார். திருமதி நோயேயின் கடிதம் படிக்கும் ஒவ்வொரு முறையும், பகவானே, என் கன்னங்களில் கண்ணீருடன் இந்த கடிதத்தை நான் உங்களுக்கு எழுதுகிறேன் என்று அவள் கடிதத்தில் எழுதியிருப்பதால் பகவான் கண்ணீர் விட்டார். அந்த நாட்களில் இந்தியர்கள் அமெரிக்காவிற்கு மிகவும் அரிதாகவே பயணம் செய்தனர். ஆனால் ஒரு பக்தர் பகவானுக்கு அப்படி ஒரு பயணத்தை பற்றி தெரிவிக்கும் போதெல்லாம் பகவான் சொல்வார், திருமதி நோயேயை அங்கு சென்று சந்திக்கவும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துவார். பகவான் உடலை கைவிட்ட பிறகு அவள் ஒரு கடிதம் எழுதினாள். அதில், பகவானே, நீங்கள் என்னை உங்கள் இதயத்திற்கு அழைத்து சென்றுள்ளீர்கள். நான் உங்கள் இதயத்தில் இருக்கிறேன். வேதனையும் துன்பமும் துக்கமும் நிறைந்து பகவானிடம் வந்த இந்த குறிப்பிடத்தக்க பெண்மணி பகவானின் அன்பு கருணையையும் நிறைந்த கருணையின் மூலம் தனது ஆன்மீக பயணத்தை வெற்றிகரமாக முடித்தார். நன்றி, வணக்கம். ரம பூ போட்டு